அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். சித்ரா பௌர்ணமி சார்ந்த ஒரு காணொலி வெளியிடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதை நான் பண்ணலை. அந்த காணொலி அப்படியே குரல் பதிவு செய்து போட்டேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த கர்மா ஆராய்ச்சி மூலயமா கர்மா டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்ததுனால தான். ஒரு பாட்டிலில் அந்த பாட்டில் ஃபுல்லாக மிளகு இருக்குது. அந்த மிளகை எடுத்துகிட்டு சர்க்கரை போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மிளகை டோட்டலாக ஒரு பருக்கு கூட இல்லாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சர்க்கரை போட முடியும். ஆனால் அந்த எடுத்த மிளகை நம்ம எங்கேயும் கொட்டவும் முடியாது, அதை காற்றுல மறைய வைக்கவும் முடியாது, அதை மாயாஜலம் பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து அதை மறைக்கவும் முடியாது. கண்டிப்பாக அந்த மிளகு வைக்கிறதுக்கே ஒரு இன்னொரு டப்பா தேடணும். அப்படின்னா அந்த மிளகை ஒன்று ஒன்றா பிரித்து ஒரு இடத்துல வைக்கணும். இப்படி தான் நம்ம கர்மாவும் ஒன்றுத்துலேருந்து ஒன்று தப்பிக்க நினைக்கிறோம். இல்லை எங்கேயாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் மாற்றமாக இருக்கும். அந்த மாற்றத்தில் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் துன்பம் அனுபவிக்கணும், இல்லை இந்த துன்பம் அனுபவிச்சோட போடும் அப்படின்ற நேரத்தில் யார் மூலயமாவது, எந்த குரு மூலயமாவது, ஏதோ ஒரு தெய்வ சக்தி மூலயமாவது அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்குது. இல்லை பரிகாரம் பண்ணுறோம், இது நம்ம செய்கிறோம், அந்த விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்றப்போ அது சொல்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய காரணமாக அமையுது. நான் உத்தரவு கேட்டேன், வீடியோ காணொலி பதிவு செய்யலாமான்ட்டு. வேணான்னு வந்ததுக்கப்புறம் தான் குரல் பதிவு செய்தேன். இன்றைக்கி திருச்செந்தூருக்கு போயிருக்கிற எல்லா முருக பக்தர்களுக்கும், முருகர் சொந்தங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வேண்டுதல் நிறைவேற. அதே சமயத்தில் நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. இப்போ தான் தியானம் முடிச்சுட்டு 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு நான் முடித்தேன். ஆக்சுவலாக 6 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும். ஏதோ ஒரு இயற்கை சூழ்நிலை தாமதமாக தொடங்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த நள்ளிரவு ஃபுல்லாகவே பௌர்ணமி தான். இதுக்கப்புறம் தியானம் பண்ணுறவங்களுக்கு யார் நினச்சாலும் தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணுறவங்க ஒரு குரு கிடச்சி தான் பண்ணன்னு கிடையாது. நம்ம எல்லாருக்குமே குரு முருகப்பெருமான் தான். அவர்கிட்ட கேளுங்க, எங்கேயாவது ஒரு சக்தி அனுப்புவார் உங்களுக்கு. அதேமாரி இந்த தேடை மெடிடேஷன் நான் கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த விதிப்படி கிரகப்படி நடக்குதுன்றது நான் கண்கூட உணர்ந்தேன். என்னோட லக்னம் சார்ந்து இந்த கடக லக்னம் சொல்லி நான் பதிவு பண்ணியிருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு, ஏன்னா நான் இதை கற்றுக்கிறப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் இப்போ வரைக்கும் மைண்டில் இருக்குது. இயற்கை என்னைக்கு அனுமதிக்குதோ அப்போ ஏதாவது ஒரு சக்தி மூலயமா மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உத்தரவு வரும், அப்போ சொல்லுங்கன்னாரு. இப்போ வரைக்கும் அந்த உத்தரவு வரல. அதே சமயத்தில் இதை கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் நான் பிறக்கல. என்னோட பணி முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் முருகர் இருந்தார், எந்தெந்த இடத்துல முருக சக்தி ரொம்ப அபரிவிதமாக வேலை செஞ்சுருக்கு, தோண்டு போகிற முருக பக்தர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு கருவியாக இருந்து அவங்களை அடுத்த கொண்டு போகிறதுக்கு ஒரு ஏணியாக இருக்கிற மாதிரி மட்டும்தான் என்னோட பணி. அதே மாதிரி தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறது. அதே போல் முக்கியமான விஷயம், இந்த முருகர் சக்தியை வெளிக்கொண்டு நம்ம முருகயுகம் ஆரம்பம் சொல்லி நான் 2023 சொன்னப்போ இப்போ பார்க்குற வரைக்கும் இன்னைக்கு எல்லா பிரபலங்களும் திருச்செந்தூர், திருத்தணி, மதுரை, திருப்பரங்குன்றம் போகிறப்போ உண்மையிலேயே முருகர் யுகம் அபரிவிதம் வேலை செய்து. இதுக்கு முன்னாடியும் போயிருந்தாங்க. ஆனால் இப்போது ஒரு பெரிய எழுச்சியாக முருகர் சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது இன்னும் அதிகம் தான், கம்மியாகாது. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் இமயமலைக்கு அடிக்கடிக்கு போகிறது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன், எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், நம்மளுக்கெல்லாம் இறைவன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, ஏன் கூட்டு போகிறான்ற இப்போ வரைக்கும் எனக்கு புரியாத புதிர். கண்டிப்பாக என் ஆயுஸ் முடியறதுக்குள்ளே என்னைக்கானாலும் அதுக்கு பதில் கிடைக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏதோ அடிக்கடிக்கு இமயமலை போகிறதுனால பெரிய புண்ணிய ஆத்மா இல்லை ரொம்ப புண்ணியம் பெற்றோன்னு யாரும் நினச்சிடாதீங்க. நம்ம போக முடியல, நம்ம பாவ ஆத்மான்னு அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உங்கள் கால் நல்லா இருக்கும் போதே, உங்களால் நடக்கிற சக்தி இருக்கும் போது, உங்களால் ஒரு பொருளை வெயிட்டான பொருளை தூக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கும் போது நீங்கள் நினச்ச இடத்துக்கு போயிடுங்க. நினச்ச இடத்துக்கு ட்ராவல் பண்ணி பயணம் செஞ்சுருங்க. என் பிரச்சனைலாம் முடிஞ்சாதான் நான் அந்த இடத்துக்கு போவேன், எனக்கு நிம்மதி வந்தால் தான் அந்த இடத்துக்கு போவேன், நான் செட்டில் ஆனால் தான் அந்த இடத்துக்கு போவேன்னு நினச்சிங்கன்னா எல்லாம் கிடச்சி போகிற நேரத்தில் உங்களோட ஹெல்த்து ஒத்துழைக்காது. இந்த மாதிரி நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். இமயமலையாக இருக்கட்டும், எந்த மலையாக இருந்தாலும் நம்ம எண்ணம் நினைக்க ஆரம்பிச்சுன்னா அந்த இயற்கை சக்தி உங்களை கொண்டு போகும். இந்த 2026 வருஷத்தில் என்னோட 2வது இமயமலை பயணம் கார்த்திக் சுவாமி கொடுக்கறது ஒரு பெரிய அதிசயம். அதை தாண்டி கேதார்நாத்தில் ஒரு அற்புதம் முருகப்பெருமான் நிகழ்த்த இருக்காரு. அதே போல் 3வது என்னோட இமயமலை பயணம் தான் என்னோட முருகர் ஆராய்ச்சிக்காக நான் செல்லக்கூடிய பயணம். அங்கே இது வரைக்கும் நான் குப்தி கார்த்திக் சுவாமி கோயிலை காட்டினோரோ அதே மாதிரி முருகப்பெருமான் ஒரு கோயிலை காட்டியிருக்காரு. அதை பற்றியும் நான் பதிவு செய்கிறேன். என்னோட 2026ஆம் ஆண்டு இமயமலை பயணம் 3 தடவை இருக்க போது. எல்லாமே அற்புதம், அதிசயம்தான். எல்லா பக்கமும் எந்த வழியில் கர்ம ஆராய்ச்சி போனாலும் சரி, நம்ம ஜாதக ரீதியாக தேடினாலும் சரி, தசை புத்தி அப்படின்னு எப்படி தேடினாலும் மனிதன் துன்பத்தை, அவனுக்கு வர வேண்டிய துன்பத்தை அனுபவித்தால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு. அதுலேருந்து தப்பிக்க நினைக்கிறப்போ ரன் படத்தில் அந்த ஒரு தமிழ் படத்தில் ஒரு காமெடி சீன், ஒரு மறு வச்சா ஒன்று சிவா இல்லைன்னா அப்படின்ற மாதிரி அது மாறி மாறி உருமாறி வந்துக்கிட்டே தான் இருக்குன்றது நான் கண்ட பெரிய உண்மை. என் பொண்ணுக்கு நடந்ததாக இருக்கட்டும், இல்லை எனக்கு பர்சனலாக நிறைய விஷயம் நடந்ததாக இருக்கட்டும், அது ஆஸ் இட் இஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறப்போ ஏதோ இயற்கை ஒரு கருணையோடு உங்களை காப்பாற்றுது. அது பெரிய உண்மை.
எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். இன்னொரு இந்த ஆடியோ வந்து நான் கடற்கரையில இருந்து எடுக்கிறதுனால இயற்கை காற்று சவுண்டில் வந்து சில விஷயங்கள் கேட்கலன்னா நிச்சயமாக தெளிவாக ஏதாவது ஒரு நேர்காணலை பதிவு செய்கிறேன். நன்றி.